ஹாய் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். காலை சாப்பாடெலாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிருப்பீங்கன்னு நம்புவோம். எங்கள் வீட்டில் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டுங்க. ஆனால் அரிசி புட்டு கிடையாது, கோதுமை புட்டு. கட்டுப்பு கட்டுப்பு எப்படி வருது? ரொம்ப கடிக்காதையா, பல்லு செட்டெல்லாம் கீழே விழுந்துட போகுது. ஏடி முத்தே, இன்னைக்கு அரிசி புட்டு கிடையாது, கோதுமை புட்டு. சரி, உங்களுக்கு இது பிடிக்காதுங்கிறனால தாங்க நான் வேற செஞ்சு வச்சிருக்கேன். உப்புமா பண்ணி வச்சிருக்கேங்க. ஐயோ, கடையில கொண்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு நல்ல சாப்பாடாச்சு சாப்பிட்டு வந்துடுறேன். சத்தியமா சொல்ல சரி, வேண்டாம், புட்டு வேண்டாம், உப்புமாவும் வேண்டாங்கிறாரு இல்லைங்க. கோதுமை தோசை ஊற்றி தரவான்னு கேளுங்க. வேண்டாம், அரிசி தோசை ஊற்றி தரவான்னு கேளுங்க. பூட்டுது கண்ணை. இட்லிக்கு பிறந்தா இவர் மட்டும்தான் இட்லி திங்கன்னு. இட்லியே வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். சோறு இருக்குல்ல, சோறு இருக்கு, சோத்தை போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க சாப்பாட்டுக்கு என்ன வச்சிருக்கிற? சோறு, சாம்பார் இருக்கு, நேற்று வச்ச சாம்பார் இருக்கு, இன்னைக்கு மோர் குழம்பு வச்சிருக்கேன், கேரட் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க மோர் குழம்பு நல்லா வேண்டாங்கிறாரு, நேற்று வச்சு சாம்பாரை சாப்பிட வேண்டாம். ஓகேங்க, மோர் குழம்பு சாப்பிடலாம்ல. இப்போ என்ன பண்ணுனேன்னு சிரிச்சதுக்கு கண்ணீர் வந்துருச்சு. இந்த கூத்தி எங்கே நடக்கும்? மோர் குழம்பு இருக்குது, கேரட் பொரியல் இருக்குங்க, அப்பளம் இருக்குங்க, வேறு என்ன பண்ணி வச்சுருக்கேன்? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அன்னைக்கெல்லாம் அசைவம்லாம் கிடையாது. இன்னைக்கு சிவன் ராத்திரி, இன்னைக்கு தானே சிவன் ராத்திரி. அதனால சிவன் ராத்திரினாலதான் உங்க அசைவம் பண்ணல. நாளைக்கு வேற அமாவாசைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன அவ்வளோ கருப்பா தெரியுது, போங்க. என்னங்க எங்க முத்து இப்படி சொல்றாங்க? ஐயோ ஐயோ, இவர் தாங்க, நானே தெளிவா இருந்தாலும் இவர் தாங்க என்னை மாத்துறாரு. ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. உங்க வீட்டில் என்ன பேசணும்னு முடிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய்.